வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. ஆம்பூர் அருகே பாலாற்றில் செல்லும் வெள்ள நீரில் தோல் தொழிற்சாலை கழிவு நீர் கலந்து மீண்டும் மீண்டும் நுரை பொங்கி ஓடும் பாலாறு. அலட்சியம் காட்டும் அதிகாரிகள், வேதனையில் விவசாயிகள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி வழியாக செல்லும் பாலாற்றில் நேற்று இரவு 2 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக நீர்வரத்து சீராக உள்ள நிலையில் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் செயல்பட்டு வரும் சில தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் தோல் கழிவு நீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக பாலாற்றில் திறந்து விடுவதால் இன்று மாரப்பட்டு பகுதியில் உள்ள தரைப்பாலத்தின் கீழ் பாலாறு நீர் துர்நாற்றத்துடன் வெள்ளை நிற நுரை பொங்கி ஓடுகிறது. மேலும் மழைக்காலங்களில் தொடர்ந்து தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தோல் கழிவு நீரை பாலாற்றில் விடுவதால் பாலாற்று படுக்கையில் உள்ள விவசாய நிலங்களில் உள்ள நிலத்தடி நீர் மாசடைந்து விவசாயம் செய்ய முடியாத சூழலில் இருப்பதாக, கால்நடைகள் கூட குடிக்க முடியாத அளவிற்கு பாலாற்று படுக்கையில் உள்ள நிலத்தடி நீர் மட்டம் மிகவும் மாசடைந்த நிலையில் உள்ளதாகவும், பாலாற்றில் தோல் கழிவு நீர் விடுவதை தவிர்க்க வேண்டி விவசாயிகள் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரையில் அதிகாரிகள் பாலாற்றில் தோல் கழிவு நீர் தடுப்பது குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். செய்திகளுக்காக விமல் ராஜ்.